வணக்கம் மக்களே. See you at work tomorrow சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே காயோலும் ஹீரோயினையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல காயோல் என்ன சொல்கிறேன்னா, நான் கடந்த 8 மாதமாக இந்த ஒரு ஆல்பம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ற மாரி இப்போது இவருடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போதைக்கு எல்லாத்தையுமே புதுசாக ஆரம்பிக்கலாம். நான் திரும்ப உன்னை டேட் பண்ண விரும்புகிறேன். நான் உண்மையாலுமே உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். அதெல்லாம் என்னை விட்டு போயிடாதன்ற மாரி இவர் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை இந்தமாரி காதலிக்கிறேன். நான் காதலிச்ச காயல் வித்தியாசமாக இருந்தான். நீ உண்மையாலுமே மேரேஜ் பண்ணிக்க விருப்பப்படல. நீ இது வரைக்கும் பார்ட் டைம் வேலைகள் பார்த்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். உனக்கான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அந்த ஃப்யூச்சரை நீ பார்த்துக்கோ. எனக்கான ஃப்யூச்சருக்குள்ளார நீ வரணுன்ற அவசியம் கிடையாது. என்னுடைய வேர்ல்டுக்கு ஏற்ற மாரி உன்னை நீ மாற்றிக்க தேவையில்ல. நீ எப்படி இருக்கியோ அதேமாரி இருன்ற மாரி காயோலை கடைசியாக ஹக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க திரும்ப பிரேக்கப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது கூட ஹீரோயினுக்கு இதே சோகம் தொடர தான் ஆரம்பிக்குது. அந்த இடத்துல இருக்கிற நோவா வேறு, உங்கள் கண்ணு ரொம்ப டல்லாக தெரியுது, ராத்திரி முழுக்க ரொம்ப எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி அதை தொடச்சின்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் மார்க்கெட்டிங் டீம்லேருந்து நாராயண கூடிய ஒரு லேடி வராங்க. அவங்க வரது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கீங்களான்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட கேட்குறாங்க. அந்த சமயம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோ இதே கேள்வியை தான் போன எபிசோடில் கேட்டிருந்திருப்பாரு. இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினி அப்போ எஸ்ன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை பற்றி தான் ஹீரோயினி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற நோவா தான் கத்த ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு வீக்கெண்டில் கூட மற்றவங்களுக்கு வேலை தரீங்கன்ற மாரி டீமில் இருக்கிறவங்களுக்கு கேட்க, அந்த இடத்துல ஹீரோயினி அந்த வேலையை பார்க்குறதா சொல்கிறாங்க. அந்த சமயம் தான் நாரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஒரு பேஸ்பால் டோர்னமெண்ட் நடக்க போகுதா. அந்த இடத்துல ஹீரோயினுடைய ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ராஜெக்டை இவங்க காமிக்கலான்னு இருக்காங்க. இன்னும் அந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக கிடையாது. அந்த ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோட் ஆச்சு இவங்க பண்ணி தரணும்ல. அதில் அதை பேஸ்பாலில் காமிச்சா அதிக இன்ட்ரெஸ்ட் வரும்ன்ற மாரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் தான் அங்கே இருக்கிற நாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைய ஆஃபீஸ் முழுக்க சில ரூமர் ஹீரோயினி வச்சு போகுது. அதை பற்றி கேட்கும்போது அங்கே இருக்கிற நோவா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ரூமர் கிடையாது, அதெல்லாம் ஒரு வகையில் ஃபேக்ட்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ஹீரோயினி வேறு, ஹீரோ ரொம்ப கைண்டான பர்சன், நான் பார்த்தாலே ஒரு வித்தியாசமான பர்சன்ற மாதிரி ஹீரோவை பற்றி நல்ல விதமாக பேச, அதை கேட்ட நோவா நீ இப்படி பேச மாட்டியே, உங்கள் 2 பேருக்குள்ளே எதனாச்சும் போகுதான்னு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே மாற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ பேசுகிற விஷயத்த சகிக்கவே முடியாது. ஆனால் அவனா நச்சரிச்சின்னு இருப்பான். அவன் சரியான ஒரு முட்டாளுன்ற மாரி ஹீரோவை பற்றி திட்டிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் அங்கே ஹீரோ வந்தோடனே நாரியும் நோவா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. கடைசியாக ஹீரோயினையும் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னது எதனாச்சும் கேட்டிங்களான்னு ஹீரோ கிட்டே கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு தெரியல, எது நான் பேசுகிறத சகிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அதை பற்றியே பேசுங்க. ஆக்சுவலி அதை சொல்ல போனால் அது ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக, அதை பற்றி தான் ஹீரோயினி டெஸ்கில் வேலை செய்யும்போது கூட யோசிச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு அந்த இடத்துக்கு மிஸ்டர் கோ வர ஆரம்பிக்கிறாரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரம் எங்களுடைய லான்ச்சை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் தந்தோம். அதாவது அந்த ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி அந்த ப்ரெசன்டேஷனை யார் பண்ண போகிறதா ஹீரோ கிட்ட கேட்டால் அந்த இடத்துல ஹீரோ இது மொத்தத்தையுமே பண்ண போகிறது ஹீரோயினி தான், எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கன்ற மாரி இதில் ஹீரோயினை கோத்து விட்டுறாரு. இதை கேட்டோடனே மிஸ்டர் கோ கோவமாக ஆரம்பிக்கிறாரு. அவள் எதனாச்சும் தப்பு பண்ணால் நம்ம மேலே தான் விழுவோம், அது உனக்கு தெரியாதா, அவள் ஜஸ்ட் ஒரு சீனியர் அசோசியேட் தான், அவளால் இதை பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ அதே கேள்வியை தான் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு. இதை உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஹீரோயினுமே இதை நான் பண்ணுறேன்ற மாரி ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தைரியமாக பேசிட்டு பஸ் ஸ்டாப் பண்ண உட்காந்துக்கிட்டு எதுக்கு நான் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ற மாரி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குங்க. ஏன்னா இதான் ஹீரோயினுடைய ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷனாக இருக்க போகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நோவாவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நோவா ஒரு சின்ன கிளாஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல சில விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய நேம் என்னன்ற மாரி அந்த இடத்துக்கு வந்து ஜெய் கேட்க, அதை கேட்ட இவங்களுமே எனக்கு முன்னவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொல்ல, அதை கேட்ட இவர் என்ன சொல்கிறேன்னா நான் தான் இந்த கிளாஸுடைய டிஏவாக இருக்கேன், அதில் எல்லோருடைய கான்டாக்டையும் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்னும் போது சரி நோவுமே அவங்களுடைய கான்டாக்டை இவர்கிட்ட தராங்க. அந்த சமயத்தில் இவருமே உங்களால் எனக்கு அந்த கேப்பை திரும்ப தர முடியுமா, ஏன்னா அது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துன்னு சொல்லும்போது நோவாவுக்கு எந்த கேப்பை பற்றி பேசுகிறான்னு யோசிக்கும்போது தான் அவன் திடீர்னு தலையில் இருக்கிற ஹூடியை கைட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நோவாவுக்கு இவன் யாருன்ற விஷயம் ஞாபகம் வருது. அதாவது போன எபிசோடில் பீச்சில் இவர் தான் கேப்பை மாட்டி விட்டு போயிருந்திருப்பார். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து சில சின்ன பசங்கிட்ட சண்டை போட்டுன்னு இருப்பார். அதாவது வந்து சின்ன பசங்க பால் எடுக்க சொல்ல ஹீரோவில் முடியாதுன்னு சொல்கிறாரு. எதுக்கு நான் அதை பண்ணணுன்னு கேட்கும்போது சின்ன பசங்களுமே நீங்கள் ரொம்ப உயரமாக இருக்கீங்க, உங்களால் முடியுன்ற மாரி அவங்க சொல்ல, அதை கேட்ட ஹீரோ ஃபைனலி அதை ஒத்துக்கிறாரு. அதுக்குள்ள அந்த சின்ன பசங்களுக்கு அந்த பால் எடுக்க இவர் உதவி செய்கிறாரு. அவங்கள எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாலை எடுத்துடுறாங்க. அதுக்கடுத்தது இவங்க ஹீரோவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு சின்ன சாக்லேட்டை மட்டும் ஹீரோவுக்கு தர ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோமே இது என்னோடய கிஃப்டான்னு கேட்கும்போது அவங்களுமே அதை தந்துட்டு போக, அந்த இடத்துக்கு அந்த ஹீரோயினுமே உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காதில்லன்னு கேட்க, அந்த இடத்துல ஹீரோ டெக்னிக்கலாக எனக்கு சாக்லேட் பிடிக்கும்,
அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் ஹீரோயினிக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, கிளாக் அண்ட் ஃபேரி எப்படி இவ்வளோ லேட்டாக வரலன்னு கேட்க, அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினுமே நான் ப்ரெசன்டேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்ததுனால நான் லேட்டாக தான் எழுந்திருக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ பெருசாக எதுவும் பேசாமல் உள்ளார போகிறாரு. அந்த இடத்துல தான் நாரியுமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் வேலையாக நாரி வந்து இப்போதைக்கு பேஸ்பால் டீமோடைய ஒரு சின்ன ஜெர்சியை மட்டும் இவங்களுக்கு தராங்க. அந்த ஜெர்சியை கடைசியாக தான் ஹீரோவை போட்டு ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே எல்லா பெண்களும் ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ உண்மையாலுமே ஒரு பேஸ்பால் பிளேயராட்டம் அந்த இடத்துல தெரிகிறாரு. இருந்தாலும் ஹீரோ மற்றவங்க கிட்ட என்ன கேட்குறான்னா, பின்னாடி இருக்க ஆட்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்க, அப்போ தான் பின்னாடி கஸ்டமர்ஸ் இருக்க விஷயத்தை கவனிக்கிறாங்க. அதில் இவங்க கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அதுக்கு உதவி செய்கிறாங்க. இருந்தாலும் கடைசியாக தான் நாரி அவங்க 2 பேரையும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் போய் மேட்ச் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சரின்னு ஹீரோயினியும் மேட்சை போய் என்ஜாய் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பீரை வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ டிரைவ் பண்ணணும்னு சொல்லிடுறாரு. அதில் குடிக்க முடியாதுன்னு சொல்ல, அதில் ஹீரோயினி தான் அதை குடிக்கிற மாரி இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு இதே பேஸ்பாலோடைய நாலேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராதவர்கள் ஒரு பால் மேலேருந்து பறந்து வருது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி மேலே விட மாரி இருக்குது. அதில் ஹீரோயினி ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. சரின்னு கடைசியாவது அதை ஹீரோ பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது மொத்தமே அங்கே இருக்க கேமில் ஃபுட்டேஜ் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து எல்லாருமே இவன் எப்படி இதை பண்ணா, அவங்க 2 பேரும் கப்புள்ஸான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல இருக்கிற ஹீரோமே, நீங்கள் எதுக்கு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தீங்க, பால் வருதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் நகர்ந்துருக்கலாமேனும் போது ஹீரோயினே நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன், அதால் தான் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ பரவாயில்லன்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோடைய கை முறுக்கு ரெட்டாக இருக்கிற விஷயத்தை ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாங்க. உங்கள் கைக்கு எதனாச்சும் ஆயிடுச்சான்ற மாரி இவங்களும் ஹீரோடைய கையை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்த ஹீரோவும் நீங்கள் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணும்போது தான் பெயின்ன்றது ரொம்ப அதிகமாகுதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினியும் அப்படியே கையை விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக டிவியில் ஒரு சின்ன ஷோவை காமிக்கிறாங்க. அதாவது கிஸ் டைம்னு காமிக்கிறாங்க. எல்லாருமே முத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் சில ஸ்பெசிஃபிக்கான கப்புள்ஸை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மொத்த பேருமே அந்த இடத்துல கிஸ் கொடுத்துன்னு இருக்க, கடைசியாக அதில் ஹீரோயினியும் ஷோ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க ஹீரோயினியும் கப்புள்ஸ்ன்னு சொல்லிட்டு கிஸ் கொடுங்கன்ற மாரி பயங்கரமாக கத்த, ஹீரோக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஹீரோயினியை பின்னாடி நகர்த்துறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட கிஸ் கொடுக்குற மாரி வந்து ஒரு சின்ன ஸ்மைலை மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேருக்கு போய் முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதோடவே இந்த பேஸ்பால் மேட்ச்ன்றது ரொம்ப சுமூகமாகவும் அழகாகவும் முடிய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்ததாக நாரி வந்து இவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மார்க்கெட்டிங் டீமுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்களே. இதுக்கு முன்னாடி நாரி ஹீரோ கூட வேலை செஞ்சது கிடையாது. அதில் ஹீரோ ரொம்ப நல்ல பர்சனாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ காம்ப்ளிமெண்ட்டில் வந்துட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போகிறாங்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுக்கடுத்து தான் ஹீரோ நம்ம 2 பேருமே டின்னர் சாப்பிட்லாமான்ற மாரி ஹீரோயினை இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினி எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் வேறு ஒரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோ அதுக்கடுத்து கிளம்பலான்னு இருக்காரு. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினி ஹீரோடைய கையை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அந்த பாலை பிடிச்சனா அவருடைய கை இன்னும் பெயினாக தான் இருக்குது. கடைசியாக தான் ஹீரோ காரில் வந்து உட்காடுறது மட்டும் இல்லாமல் காயோலுக்கு ஹீரோயினிக்கு பிரேக்கப் ஆகிருக்குமான்ற மாரி யோசிக்கிறாரு. அதே இடத்துல காயோலுடைய ஃபஸ்ட் ஆல்பமை இவர் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததாக ஹீரோயினி ஒரு முக்கியமான வேலை இருந்ததா சொன்னாங்களே, அதாவது ஃபேமிலியோட சாப்பிட்றது தான். அந்த சமயத்தில் கூட ஹீரோயினுடைய அம்மா நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை கட்டாயப்படுத்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினுடைய பேஸ்பால் மேட்ச்சை பற்றி பேசுகிறாங்க. இவங்களுமே அந்த பேஸ்பால் மேட்ச்சை பார்த்துருந்துருப்பாங்க. அதில் அவங்க கூட ஒரு பையன் இருந்தானே, அவன் யாருன்ற மாரி ஹீரோவை பற்றி தான் கேட்குறாங்க. 2 பேருமே டேட் பண்ணுறீங்களான்ற மாரி இந்த மாரியான சில கேள்விகளை இவங்க கேட்டுன்னு இருக்க, அது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை ஹீரோயினி டினைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஜஸ்ட் என்னுடைய பாஸ் தான், அவரை பற்றி அப்படி பேசாதீங்கன்ற மாரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அதே சமயம் தான் பக்கத்தில் இருக்க பிரதர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் காயோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட அம்மாவும் காயோல் கிட்ட இப்போ பணம் இருக்காது, நமக்கு பணம் இருக்கிறவன் தான் வேணுன்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணுன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்ட ஹீரோயினியால் பொறுத்துக்க முடியல. அந்த இடத்துல ஹீரோயினுமே இதால் தான் நான் வீட்டுக்கு வர வெறுக்கிறேன், நான் இதுக்கு மேலே வந்து வீட்டுக்கே வர மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது கூட இவங்களுடைய ஃப்ரெண்டான ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணிட்டு தான் போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே இவங்க அம்மா என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அந்த மொத்த விஷயத்தையுமே ஏஜென்ட் கிட்ட சொல்ல, அதை கேட்ட ஏஜென்ட்மே அவங்க அப்படி பண்ணுறதுல எந்த வித தப்புமே கிடையாது, ஏன்னா நானுமே இப்போ ஒரு அம்மாவாக தான் இருக்கேன், அதில் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசும்போது எனக்கு அது நல்ல விஷயமாக தான் பாடுறதை இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ தனியாக உட்காந்து குடிச்சின்னு இருப்பார். அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுமே எதுக்கு இந்த வாட்டி ஹீரோயினி வரல, ஹீரோயினுக்கு என்னாச்சும் வேலை இருக்கான்ற மாரி ஹீரோயினை பற்றி ஒரு பேசிகிட்டு இருப்பார். அதை கேட்டோடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இது வரைக்குமே சந்திச்சதுலேயே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சனே அவங்கள சொல்ல, அவர் ரொம்ப டேலண்டானவன்ற மாரி ஹீரோயினை பற்றி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படிலாம் பேசுறதை கேட்ட ஃப்ரெண்டுமே உனக்கு அவளை பிடிச்சிருக்கான்னு கூடிய ஒரு கேள்வியை ஹீரோ கிட்ட கேட்க, அதுக்கான ஆன்சர் ஹீரோவுக்கு தெரியல. அவர் பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போயிடுறாரு. அதுவரையில் தான் அடுத்த நாள் இவர் ஜாகிங்க்கு வரும்போது ஹீரோயினோட வீடை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவர் பெருசாக எதுவுமே பேசிக்காமல் திரும்ப இவருடைய ஜாகிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. உள்ளே இருக்கிற ஹீரோயினி ஒரு சின்ன பிளேயர் மூலியமாக சில சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் தான் அந்த பிளேயர் ரிப்பேர் ஆன விஷயம் தெரியுது. அதில் அவங்க அப்பாவுடைய ஷாப்க்கு இவங்க போகிறாங்க.
இவரை நீங்கள் முன்னே பார்த்துருக்கலாம் எம்முல்னு சொல்லிட்டு. அதில் ஹீரோயினுமே அவங்க அப்பா கிட்ட அந்த பிளேயரை ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரி நான் அவருமே ரிப்பேர் பண்ணுறதா சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே அவங்க அப்பா தனியாக இருக்குது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் பெருசாக வீட்டுக்கு வர மாட்டார், எப்பயுமே இதே ரிப்பேர் சென்டரில் தான் இருப்பார், கிட்டத்தட்ட இதே இடத்துலேயே தூங்குவார்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் பற்றி ஹீரோயினி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமையல் தான் அங்கே ஒரு வித்தியாசமான கிளாஸ் இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறாங்க. இதை ஹீரோ தான் தந்து வந்திருப்பாரு. ஆனால் இவங்க இதை யார் தந்ததாக கேட்கும்போது அந்த இடத்துல கிராப்பாகவே ஹீரோவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவர் ஹீரோ சின்ன வயசில் தான் சந்திச்சிருந்திருப்பாரு. ஹீரோ அந்த சமயத்தில் ஒரு ரெக்கார்டரை சரி பண்ண வந்திருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச் ஆன விஷயத்தை ஹீரோயினி கிட்ட சொன்னேன். அதை கேட்ட ஹீரோயினி மேபி அவன் ஒரு ஸ்கேமராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதை கேட்டப்போ அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப நல்லவன்ற மாரி ஹீரோவை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இப்போ கூட வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடிய சீக்கிரம் வரப்போகிறதா அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோயினிக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு. அதில் ஹீரோயினி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த இடத்துக்கு ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வந்தோடனே ஹீரோயினி வச்சுட்டு போன அந்த பிளேயரை கவனிக்கிறாரு. அதில் ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த பிளேயரை நான் ரிப்பேர் பண்ணலாமான்னு கேட்க அந்த இடத்துல இவருமே நீயே பண்ணுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் ரொம்ப டயர்டாக ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே ட்ரெயினில் தான் ஹீரோ வந்துக்கிட்டு இருப்பார். ஹீரோயினை தூங்குறத பார்த்தோன்னே அவங்க முகத்தில் வெயில் அடிக்கக்கூடாதுன்னு ஹீரோயின் நினைக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் லைட்டாக கண்ணை திறந்துதான் ஹீரோவை கவனிக்கிறாங்க. ஆனால் பெருசாக நோட்டீஸ் பண்ண கிடையாது. இருந்தாலும் ஹீரோ எப்பயும் போல் சகஜமாக அடுத்த நாள் வேலைக்கு வர்றாரு. ஆனால் ரூமர்ன்றது எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதான் அந்த பேஸ்பால் ஸ்டேடியம் நடந்த மொத்த விஷயமே இங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. முக்கியமாக கிஸ் டைமில் ஹீரோ ஹீரோயினி மாட்டியிருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் போகுதுன்னு இவங்க பேசிகிட்டு இருக்க. இது கவுண்டர் அட்டாக் தரணும்னு சொல்லிட்டு நோவாவும் நாரியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேருமே மார்க்கெட்டிங் டீமுக்கு வீக்கெண்ட் அப்போ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்ற மாரி நல்ல விதமாக ஒரு போஸ்ட் போட செய்கிறாங்க. ஆனால் அதை அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ கேவலமான பாஸாகவும் இருப்பான், ஒரு பொண்ணை நிம்மதியாக கூட விட மாட்டானா, வீக்கெண்டில் கூடமா வேலை வாங்குவான்ற மாரி அதை பற்றி கூட அவங்க கவுண்டர் அட்டாக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினி இதை பாத்ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதை எப்படி தவிர்க்க போகிறேன்னு ஹீரோயின் யோசிக்கும்போது திடீர்னு வெளியே சில ஆட்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் என்னமோ ஒன்று போகுதுன்னு நினைக்கிறேன்ற மாரி பேசுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோடைய நெக்ஸ்ட் விக்டிமாக இருப்பாங்கன்ற மாரி அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போகிறாங்க. கடைசியாக தான் ஹீரோயினி பாத்ரூமை விட்டு வெளியே வரது மட்டும் இல்லாமல் நான் எதுக்கு அவனுடைய நெக்ஸ்ட் விக்டிமாக இருக்க போகிறேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதெல்லாம் முதல்ல இவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணால் ஹீரோவுடைய உதவி தேவைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க ஹீரோ கிட்ட போய் உதவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னமே ஹீரோ உதவி செய்கிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அதில் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும்னு அவர் சொல்கிறாரு. முதல்ல ப்ரெசன்டேஷனில் கான்ஃபிடென்ட்டும் அரகண்ட்டும் தெரியணும்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு அந்த மாதிரியான விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முதல்ல உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளோன்றது ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கணுன்ற மாரி, ஹீரோயினிக்கு எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணுன்ற மாரி அதில் இவர் காமிப்பார். எப்படி கை அசைக்கணும், எப்படி மூவ்மெண்ட் பண்ணணுன்ற மாரி அதெல்லாம் ஒட்டுக்கா இவர் சொல்லிக்கிட்டு இருக்க அதெல்லாம் வெளியே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி லிஃப்ட்டில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் பார்க்கும்போது உள்ளார சூஜின் இருக்காங்க. அந்த சீனே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் தான் இருக்குது. ஹீரோ வேறு அமைதியாக தான் இருப்பார். ஹீரோயினுமே அவங்க ஹனிமூன் எப்படி போச்சுன்னு சூஜின் கிட்ட கேட்டால் அந்த இடத்துல சூஜின்மே எல்லாம் நல்லா போனதா சொல்கிறாங்க. யாரை பற்றி சூஜின் பேசுகிறாங்கன்னு தெரியல. உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாரி ஹீரோ ரெஃபரன்ஸ் பண்ணுற மாரி இவங்க பேச அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு மிஸ்டர் கோ வர ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல மிஸ்டர் கோ என்ன சொல்கிறான்னா, உனக்கு அந்த ஹான் யாங்கன்ற பையனை பற்றி தெரியுமா? அதான் இதுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷனை சொதப்பி வச்சுருந்தானே, அவன் பேனிக் ஆகி மொத்த ப்ரெசன்டேஷனையும் சொதப்பிட்டான். எனக்கு அவனுடைய நம்பர் தேவைன்ற மாரி இவங்க ஹான் யாங்குன்னு கூடிய ஒரு பர்சனை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஹான் யாங்கை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இந்த சைடு இருக்கக்கூடிய ஹான் யாங்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி அந்த சைடு நோவாவை காமிப்பாங்க. அந்த இடத்துல நோவாவுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வர அதை அட்டன் பண்ணும்போது தான் கடைசியாக தான் கால் பண்ணது ஜேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடக்கூடிய பாருக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஹேட்டை வச்சுட்டு இன்னொரு வாட்டி நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணாது, நீ என்னமோ நீ என்கிட்ட ட்ரை பண்ணுறது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, முதல்ல உன்னுடைய வயசு எத்தனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜேவோ எனக்கு 23ன்னு சொல்ல அதை கேட்ட இவங்களும் நான் உன்னோட பெரியவளாக இருக்கேன், எனக்கு 29 வயசு ஆகுது, அதெல்லாம் மரியாதையாக பேச கற்றுக்கோ, இதுக்கு மேலேருந்து எந்த வித விஷயத்தையும் நீ என்கிட்ட ட்ரை பண்ணாதுன்னு கோவமாக கத்திட்டு அந்த இடத்த விட்டு இவங்க போகலான்னு இருக்கும்போது திடீர்னு ஜே வந்து அது உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான்னு சொல்ல அதை கேட்ட நோவாவும் வேகமாக அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக தான் அது இவங்க பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தெரிய வருது. எப்படி இந்த விஷயம் தெரியுன்ற மாரி இவங்க ஜே கிட்ட கேட்கும்போது தான் கடைசியாக தான் அந்த இடத்துல நோவா என்ன பண்ணாங்களோ அந்த மொத்த விஷயத்தையுமே ஜே விட்னஸ் பண்ண விஷயம் நமக்கு தெரிய வருது. அதை பற்றி தான் இந்த இடத்துல ஜே சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வேணா உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை ரிவெஞ்ச் வாங்குவோமான்ற மாரி நோவா கிட்ட கேட்குறாரு. ஆனால் நோவாவுக்கு ரிவெஞ்ச் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அந்த சமயம் தான் குரூப் சாட்டில் எல்லாருமே நோவை பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட முட்டி போட்டுக்கிட்டு கெஞ்சனையான்ற மாரி பயங்கரமாக குரூப் சாட்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்க. அதில் நோவா கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. நோவாவுடைய பிரேக்கப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதில் இவங்க கடுப்பாகிறது மட்டும் இல்லாமல் திரும்ப ஜே கிட்ட வந்து நீ சொன்னதையும் நம்ம செய்யலாம், நம்ம என்ன அந்த நாயை ரிவெஞ்ச் வாங்குவோன்ற மாரி இவங்க பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க.
அடுத்த சீனில் ஹீரோயினியை காமிச்சா அவங்க எப்பயும் போல் வேலை செஞ்சுன்னு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோவுமே நீங்கள் லேட்டாக வேலை செய்யாதீங்க, ஏன்னா நாளைக்கு தான் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதால் டக்குன்னு போங்கன்னும் போது ஹீரோயினி அந்த இடத்துல ஒரு இமெயிலை மட்டும் சென்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஹீரோ கிட்ட வரது மட்டும் இல்லாமல் அவங்க தலையில் கையை வைக்கிறாரு. அப்போ தான் உடம்பு சரியில்லைன்ற விஷயம் தெரிய வருது. அதில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் ஹீரோயினி அப்போ கூட அந்த இமெயிலை தான் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. சரின்னு ஹீரோயினிக்கு பதிலாக அந்த இமெயிலை ஹீரோ அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோயினி அந்த இமெயிலை முடிச்சாதான் இவங்களால போக முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சரின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் அனுப்பிச்சிட்டு ஹீரோ அப்படியே ஹீரோயினியை தூக்கிக்கிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது, நம்ம வீட்டுக்கு தான் போகணும், ஏன்னா எனக்கு இந்த சமயத்தில் பீரியட் டைம், எனக்கு வெறும் பெயின் கில்லர் எடுத்துக்கினா மட்டும் போதும்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கின ஹீரோயினியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பொருட்களையும் ஹீரோ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு தூரத்தில் ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு காயோவில் பார்க்குற மாரி இருக்குது. அந்த இடத்துல காயோலுமே நீ உன்னோடைய மெடிசனை ஒழுங்காக எடுத்துக்க மாட்டியா, உன்னோட மெடிசனை நீ ஒழுங்காக எடு, நான் உனக்காக சமைக்கிறேன்ற மாரி சொல்கிறவங்கள இவங்களுக்கு தெரியுது. கடைசியாக காயோல் இவங்க கிட்ட வந்து அப்படியே முடியை தள்ளி விடுறாரு. கடைசியில் அது ஹீரோன்ற விஷயம் தெரியுது. அந்த இடத்துல ஹீரோமே நீ நிம்மதியாக தூங்குன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹீரோயினியுமே உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதே இடத்துல தூங்கிக்கிட்டு அடுத்த நாள் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினி ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ப்ரெசன்டேஷன் எடுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அந்த இடத்துல ஹீரோவுமே மொத்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பார். கூடிய சீக்கிரம் ப்ரெசன்டேஷன் எடுக்குதுன்றதுனால கடைசி நிமிஷத்தில் எப்படியோ ஹீரோயினி வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா சொன்னேன். அதை கேட்ட ஹீரோயுமே நீங்கள் பண்ணுறது தான் நல்லதுன்னு எனக்கும் தோணுது, ஏன்னா உங்களை தவிர இந்த ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் பற்றி வேறு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் ஹீரோயினுமே ஆரம்பத்தில் எல்லா விஷயத்துமே நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோயினுடைய காதில் கொயின்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் ஹீரோயினி இயர்பட்ஸ் போட்டுன்னு இருப்பாங்க. மேபி அது கூட ரீசனாக இருக்கலாம். அதில் ஹீரோயினுமே கடைசியாக ஹீரோ சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்குறாங்க. அதாவது ஹீரோ நர்வஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளாரே தைரியத்தை வர வச்சுக்கோங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அது வரைக்கும் காதில் அந்த இயர்பட்ஸ் அவங்க தூக்கி போடுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாகவும் அரகண்ட்டாகவும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமாக ப்ரெசன்டேஷனும் சுமூகமாக முடிஞ்சது. இதை பார்த்தோன்னே அதுக்கு ஆட்கள் மிஸ்டர் கோவை தான் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க, இவங்களே அவங்க டீமை விட்டு தூக்குவீங்கன்ற மாரி வேணும்னே மிஸ்டர் கோ அதிக பேர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. அதில் வேறு மிஸ்டர் கோ சமக்கடுப்பில் இருக்கார். இதெல்லாம் இருக்கும்போது கடைசியாக தான் ஹீரோயினி வெளியே வராங்க. அந்த சமயம் தான் அந்த இடத்துல பிரசிடெண்ட் நாங்கள் டீம் டின்னருக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களான்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோ எங்கள் 2 பேருக்கு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினுமே நம்ம 2 பேருக்கு என்ன பிளான் இருக்குது, பிரசிடெண்ட் தான் டின்னருக்கு அழைச்சாங்களேன்னும் போது அந்த இடத்துல ஹீரோ நம்ம டீம் டின்னர் போக தேவையில்லையான்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கடைசியாக இவங்க 2 பேருமே அடுத்து போகிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினிக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்டால் அந்த இடத்துல ஹீரோயினி சிக்கன் வேணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோமே சிக்கன் மாதிரி என்னமோ வாங்கி தராரு. அந்த இடத்துல ஹீரோயினுமே இது வேறு டிஷ்ஷுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் சிக்கன் கேட்டேனேன்னும் போது அந்த இடத்துல ஹீரோமே அப்புறம் வாங்கி தரதா சொல்கிறாரு. முதல்ல உன்னுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோன்ற மாரி ஹீரோயினிக்கிட்ட சொல்லிவிட்டு கடைசியாக தான் அதை இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அவருடைய ரியாக்ஷனே வித்தியாசமாக மாறுது. அதாவது இது ரொம்ப நல்லா இருக்கதா ஹீரோ சொல்ல அதை பார்த்த ஹீரோயினிக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோ சாக்லேட் சாப்பிடும்போதோ இல்லைனா சில ஜங்க் ஃபுட்டை சாப்பிடும்போது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான்ற விஷயம் ஞாபகம் வருது. அந்த சமயத்தில் ஹீரோயினுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் எதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வரல காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை பிடிச்சி போன ஹீரோ கடைசியாக தான் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்னை ஜெயிச்சிட்டிங்கன்ற மாரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது ஹீரோயினி ப்ரெசன்டேஷனில் ஹீரோவே மிஞ்சி இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. அதை கேட்ட ஹீரோயினியும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஹீரோ வாங்கி கொடுத்தாரு. இவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தான் இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஹீரோ ஒரு சின்ன நோட்ஸ் வைக்கிறாரு. அதாவது உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு சின்ன நோட்ஸ் இருக்குது. அதாவது நேற்று ராத்திரி ஹீரோ வந்தது உண்மைன்ற விஷயத்தை ஹீரோயினி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே ஆஃபீஸில் ஷாக் ஆகிற மாரி குரூப் சாட்டில் ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஹான்யாங் கடந்த 9 வருஷத்துக்கு கழிச்சு திரும்ப வேலைக்கு வர போகிறாருன்ற விஷயம் தான். இந்த ஹான்யாங்கை பற்றி ப்ரீவியஸாகவே பேசியிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷனில் சொதப்பி இருந்திருப்பார். அதில் ஒரு அதிகமாக லீவ் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக லீவ் எடுத்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் திரும்ப வேலைக்கு வர போகிற விஷயத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோவுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கதான் சொல்கிறாரு. எதுக்கு ஹீரோ கடமைப்பட்டிருக்கான்னு தெரியல. ஆனால் ஹீரோ ஒரு வகையில் ஹான்யானுக்கு அதிக விஷயத்தில் உதவி செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு ஹீரோவை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கிற விஷயத்தை பற்றியும் குரூப்பில் பேச அது மொத்தத்தையுமே ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் ஹீரோவையும் சேர்த்து. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினி பீரை ஹீரோவுக்காகவும் இவங்களுக்காகவும் வாங்கிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தரலாம் ட்ரை பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு சூஜின் வந்துடுறாங்க. அதில் ஹீரோயினி மறைஞ்சிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப் சூஜின் தான். அதால் 2 பேருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மொத்தத்தையுமே பின்னாடி இருந்து ஹீரோயினுமே பார்க்குறாங்க. அதோடவே இந்த எபிசோடை டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வரக்கூடிய மியூசிக்லாம் செம்ம கேட்சியாகவும் கேட்க நல்லாவும் இருக்குது. அது ரெகுலர் ஸ்டோரிஸும் செம்ம சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலான ஒரு ஆஃபீஸ் ரொமான்ஸ் ட்ராமா மாரி தான் போகுது. இதுக்கப்புறம் என்ன விஷயங்களை அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் அவசரமான வீடியோ சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.